என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன பண்றது? ஐயோ தேடி தேடி எதை பார்த்தாருன்னு தெரியலையே. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் முருகர்டா, பெருமாளடா, ஏசப்பாடா, அல்லாடா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்னடா எல்லாரையும் வாடா போடாங்கறீங்க? அதானே வினோதமான மனிதர்கள். ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா ஆசிரியர். ஏண்டா மஜித், கணக்கு பரீட்சைக்கு வந்துட்டு ஏண்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? மஜித், ஸ்டெப்ஸுக்கு மதிப்பெண் உண்டுன்னு நீங்க தானே சொன்னீங்க சார். சரிங்க 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 சரிங்க, சந்தோஷமா இருங்க. சிரிங்க நான் இப்போ இததான் ட்ரெண்ட். ஆமா எல்லாம் இனிமே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிடிச்சது. ஸ்டார்டிங்லனா இவரோட ஜோக்னா பாக்கும்போது இவரோட ஜோக்குக்கு சிரிக்கிறத விட இவர் சொல்ற விதத்தை பார்த்து தான் நான் சிரிச்சிருக்கேன். சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. அது சிரிப்பே அவரே கம்மியா தான் சிரிக்கிறது. ஜோக்குக்கான சிரிப்பே வரும். டாக்டர், யோ நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிற? நோயாளி, நீங்க தானே டாக்டர், இது தடுப்பூசி சொன்னீங்க. சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. இந்த ஜோக்லாம் நான் ஸ்கூல்ல இருக்கும் இவரோட ஜோக் எல்லாமே. எல்லாம் புக்ல போட்டுருக்கோம்ல. ஒரு செம ஜோக் சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் கண்டிப்பா ஸ்கூல் படிக்கும்போது. செம ஜோக். முன்னாடி சிறுவர் மலர்ல நிறைய ஜோக்குகள் வரும்ல, அந்த மாதிரி ஜோக்குகள்லாம் இவட்ட நிறையவே இருக்கும். இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தாங்க சார். எனக்குன்னா இப்ப நிறைய விஷயங்களை பார்த்தா சிரிப்பு வந்து கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. இப்பனா மனசு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்குது. இது மாதிரியான ஜோக்குகள்லாம் பார்த்து மனசு விட்டு சிரிக்கலாம்னு தோணுது. இப்பெல்லாம் யாராவது ஜோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். ஆசிரியர், முகுந்தா, முட்டை போடாத பறவையின் பேரை சொல்லு. அசத்து போகுதா? விஜய் டிவி வருது. யோசிக்கிறாரு இப்பெல்லாம். ஆண் பறவை சார். என்னது யோசிக்கிறாரா? நிறைய மோசமான ஜோக்ஸ்லாம் இவர் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேரக்டர் யோசிக்குதுப்பா. அடுத்த ஜோக் பாக்குமா? தர்ஷன், ஐயோ எல்லாரும் இரும்பு மனிதர்னு சொல்றாங்க தெரியுமா? சதீஷ், ஏன் தெரியலையே? தர்ஷன், அவரு மனைவி கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் ஆழவே மாட்டாராம். எனக்கு சிரிப்பே வரல. அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பதெல்லாம் விட்டுடு, அதுவும் விதி. அடுத்து பார்க்க போற ஆள் இளைய தளபதி. இப்படி எடிட் பண்ணிடுறாரு. தளபதி இளைய தளபதி. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா விஜய் மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. விஜய் மாதிரினாரு எங்க? என்ன பண்றாரு? தெரியல, என்னமோ பண்றாரு. பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் மாதிரியே இருக்குடா. அப்படிலாம் இல்லையே, நம்ப முடியல. இவரோட ஃபேஸ் கட்டுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கறனால எம்டிஆனுக்கு விஜய் மேல ஏதோ காண்டு போல இருக்கு. சொல்லுவாங்க ஓட தெரியுது ப்ரோ. இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோட்டு படத்துல விஜயோட பையன் கேரக்டர்ல இவரை நடிக்க வச்சிருக்கலாம். எதுக்கு சிஜி பண்ணிட்டு டிஏஜிங் பண்ணி தெரியல. முன்னாடியே தெரியாம போச்சு. இதுக்கு வேற ஒருத்தர் இருந்தாரு, அவரு கூட பாக்குற மாதிரி இருந்தாரு. ஒரு உண்மை என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இவரோட கமெண்ட்ஸ் போய் கதையிட்டு இருக்காங்க. ஏய் தயவு செஞ்சு விஜய் வேணாம்டா. அப்படியா? போதும்டா, வேணாம்டா. அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, வேணாம்டா தளபதி விட்டுறா முடியலடா.
அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து தளபதியை விட மாட்டாரு. இவருக்கு வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. அதுக்கும் ரியாக்ட் கண்டிப்பா திட்டுவாங்க இதுக்கு. ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. நீ நடிகண்டா நீ நல்லா நடிக்க வருவடா. அதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட் வந்துச்சு. எப்பா சிவகார்த்திகேயன் நடிக்கும் போது இவர் நடிக்க கூடாதா? அருமையான நடிப்பு, வாழ்த்துக்கள் அன்பா. யாரா இது டூ டூ ஏண்டா சிவகார்த்திகேயன் ஹேட்டரா? இதெல்லாம் ஓவரா? சிவகார்த்திகேயன்லாம் விஜய் படங்கள் இருக்க போஸ்டர்லாம் இவரோட போட்டோ வச்சு எடிட் பண்ணிருக்காரு. அது பார்க்கும்போது அப்படியே விஜய் மாதிரியே இருக்கு. விஜய் மாதிரி என்ன, விஜய் தான். நீங்க தான தளபதி மாதிரி அடப்பா. ப்ரோ. அட கன்றாவி. சத்தியமா உண்மையாவே விஜய் மாதிரி தான்டா இருக்கு. அதானே சத்தியம் உண்மையா கண்டே பிடிக்க முடியலடா. உண்மையா விஜய் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து கலாய்க்கிறதுக்கு காமெடியாலாம் சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் விண்டேஜ் விஜய் தான் அவரு. நானும் ஏதோ காமெடியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உள்ள விஜய் மாதிரி இல்லாலும் விண்டேஜ் விஜய் மாதிரி கன்ஃபார்மா இருக்காரு. ஒத்துக்கிட்டு தான் வழி இல்ல. இது என் கடமை. உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. நல்லா வருவீங்க தம்பி, நல்லா வருவீங்க. அடுத்து ஒரு லடிக்கிய பார்க்க போறோம். भैया 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 वीडियो को नहीं भगाओ भैया भैया 1 मिनट भैया லைக் भैया பண்ணுங்க. मेरी वीडियो को शेयर कर दीजिए। मैं बहुत गरीब हूँ भैया। भैया मिलियन तक शेयर कर दीजिए भैया। மில்லியனா? भैया मुझे पता है कि आप लोग मेरी वीडियो को शेयर करेंगे। சேல் கர भगवान आप सबको खुश சேரா रखे, आपके घर वालों को आबाद रखे। भैया मेरी वीडियो को शेयर कर दीजिए। मुझे पता है आप लोग मेरा सपोर्ट करेंगे भैया। நம்ம பேசுறாங்க, ஷேர் Support மட்டும் பண்ணுங்க. भैया ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஹெல்ப் கேக்குறாங்க போல, எமர்ஜென்சி போல, ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சு பார்த்தா புரியலல்ல. அந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நல்ல மகாலட்சுமி மால் இருக்கு. அட்ரஸ் வேற சாரி கழுதே சர்தாட்டா பேசிரோடா. சரிடா, போட்டுட்டாரப்பா எம்டிஎன் லைக். லைக் பண்ணுவாங்களா ஷேர் பண்ணுவாங்களா இல்ல வந்து வியூஸ் வந்துருமாடா அப்படின்னு பார்த்தா வரலையா? வந்துச்சா? வந்துச்சா? என்ன? இந்த வீடியோக்கு 5 மில்லியன் லைக்ஸ், ஓ 6.3 மில்லியன் ஷேர்ஸ். ஓ ஐயோ 82 மில்லியன் வியூஸ்ரா. பை ஒரு வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பையா. இந்த வீடியோ நினைச்சேன், ஷேர் என்னடா பண்ணுங்க பையா. அழக்கம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பையா. நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க பையா. பகவான் உங்களை நல்லபடியா பார்த்து பாரு பையா. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க பையா. பையா பையா ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா ஷேர் பண்ணுங்க பையா. ஐயோ கடவுளே. நமக்கு பண்ணுவோம்ல, மயிர பண்ணுவோம். ஆமா சொல்ல மாட்டாங்க. பாப்போம் பண்றாங்களா என்னன்னு. அழகா இருக்க நீ இருக்கேடா சார். அதுக்கு நான் என்ன சார் சுடிதார் போட சார் வர முடியும்? ஏய் நல்லா இருக்கடா, இந்த ஐடியா நல்லா இருக்கடா. என்னது? மறுபடியும் அதேதானா? ஷேர் பண்ணுங்க பையா, லைக் பண்ணுங்க பையா. அதே பொண்ணா? வேற பொண்ணு மாதிரி அடுத்து இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு ஆள், இது ஒரு ட்ரெண்டிங். சிவாஜிக்கே டஃப் கொடுக்கிற ஒரு மகா நடிகனை தான் பார்க்க போறீங்க. யாரு சூப்பர் ஸ்டார் யாரு? பெரிய ஆக்டர். 70 செகண்ட்ஸ்ல 55 விதமான முகபாவனைகள். ஏன் திமுங்களா? யாரு அது? 55 விதமான முகபாவனைகள். என்ன அப்படியே வாசல் நிக்கிற மாதிரி இருக்கு? ஓ அவரே போட்டு வச்சுட்டாருனால 70 செகண்ட். அவ்வளோதான். கீழே ஒரு ரூபா கிடக்குது, யாருக்கும் தெரியாம எடுக்கணும். அப்படிதான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பார்த்துட்டா ஐயோ ரூபா எடுக்கணுமே. எடுக்கலாமா வேணாமா கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல எடுக்கலாம். இந்த மாதிரி பல விதமா இருக்குது. இது நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்குமாங்க. பாருங்க கமெண்ட் பண்ணுங்க. சும்மா போட்டிருந்தா கூட அதுக்கு மேல வந்துச்சு. ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரையுலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. இவர் வந்து 70 செகண்ட்ஸ்ல 1400 ரியாக்ஷன் பண்ணிருக்காரு. இவராலதான் இந்த மாதிரி இந்த ஒருத்தர்லாம் ஒண்ணு இது பண்ணாதெல்லாம் வளர்த்து விட்டு பெரிய ஸ்டார் ஆக்கி விட்டு. இது மட்டும் இல்ல, நிறைய வித்தைகள் வச்சிருக்காரு. மாரசம் 8 விதம் 8 விதமா? ஒண்ணு கொட்டை விட்டு தூங்குற மாதிரி. யார கொரட்ட விடுறான்?
உங்களுக்கு டைம் இருக்காது இதை பார்க்கறதுக்கு, அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே போறேன். ஸ்கூல் வாத்தியார் அடிக்கும்போது அவங்க பாண்டியாச்சு, நீ அடிக்கிறதுக்கு தப்பிச்சுட்டு ஓடுறது, கெஞ்சிட்டு ஓடிடுறது. சார் 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 இனிமேல் பண்ண மாட்டாங்க சார், சார் படிச்சுட்டு வந்தாங்க சார், எழுதிட்டு வந்தாங்க சார், இனிமேல் படிப்புங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஒன்று சார் 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 வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார், கையை எடுக்குது சார், அதெல்லாம் அந்த காலம், இப்ப யார் அடிக்கிறா? சாரிங்க சார் சாரிங்க சார். 2 சார் இனிமேல் நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக எழுதிட்டு வரேன் சார், சார் நாளையிலேருந்து படிச்சுட்டு வந்தாங்க சார், படிக்கணும்னு அடிச்சிருங்க சார், சார் விட்டுருங்க சார். 3 ஏன் பின்னாடி இந்த மாதிரி ஓடி வந்து இது பண்றேன். அங்கே வருது. பண்ணுவாங்கதான், இது ஓகே. இது மேல நடக்குதா? சினிமால ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு போல, அவருக்கு சரியா வாய்ப்பு இல்லாதனால இப்ப ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து சினிமால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன். இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அடுத்து வந்துட்டு நண்பன் ஃப்ளெக்ஸ். ஒரு வழியா 99.9K வந்துட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, 100K ஆயிரும். ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட போட்டோவை என்னோட ஸ்டோரியில கண்டிப்பா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு ஃபாலோவர் தானே ஃபாலோ பண்ணோம், 1 லேக் அடிச்சுட்டு வர போல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா பார்த்தேன் 90K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு ஃபாலோ பண்ணியிருந்தா 1 லேக் போயிருப்பாரு. இப்ப என்ன 90K ஆயிட்டா? 90 கம்மி பண்ணி விட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, இன்னும் மொத்தம் 90Kவா 90ஆ? போட்ட ஒரே காரணத்துக்காக அன்ஃபாலோ பண்ணி 10,000 பேர் குறைஞ்சிட்டாங்க. அது 90. 90. ஏண்டா ஒரு மனுஷனை செலிப்ரேஷன் பாவம்டா. சந்தோஷமா கூட இருக்கக்கூடாதா? அந்த அளவுக்கு வச்சு செய்யறாங்க. போடாம இருந்ததுல கூட ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அந்த மனுஷன் அந்த வீடியோ அவர் போடாம இருந்தா கூட அவர் அந்த வீடியோ போட்டதுக்காக வச்சு செய்யறாங்க. இந்த வீடியோ பார்த்தாவது அவர் வந்து ஃபாலோ பண்ணி குறைஞ்சிட போறாங்க. ஆமா, அவரை வந்து ஃபாலோ பண்ணி 1 லேக் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து அவர் வந்து செலிப்ரேஷன் பண்ணவருங்கடா. பண்ணிடுவோம். அடுத்து வந்து புனித் சூப்பர் ஸ்டார். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மோசமா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓ வேற யாரோவா? என்ன எதுக்கு இது இப்படி லைக்குக்கா வீடியோ? நானும் இந்த வியர்ட் ஸ்ட்ரீட் ஃபுல்லனா எவ்வளவோ வீடியோ பார்த்திருக்கேன்டா. ஐயோ படு மோசம்டா. என்ன இப்படி இறங்கிட்டாங்க? நான் வாந்தி எடுக்க மட்டும்தான். இதுதான் ஓவர் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஜெயிச்சுட்டா இல்லையா? வந்து என்னது சானியா ஆரியா தெரியலையா? என்னைய விட்டு காட்ட வேணாம். மாட்டு சாப்பிடல இன்னும். யானை என்ன பண்ண போறாரு? சாப்பிடுறாரா? ஆமையா? யானையும் விட்டு வைக்கலடா. சாக்கடையில பிரட்டி சாப்பிடுறது, சேத்துல பிரட்டி சாப்பிடுறது, நம்மளால யோசிக்க முடியாத ஒரு கேவலமான விஷயம் எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு இருக்கான். உன்னை வாந்தி நாடு கழிக்கிற பாத்தியாப்பா? அப்பூவா மார்த்தா இப்போதான் எனக்கு ஒரு டவுட் வருது. நாம எக்ஸ்ட்ரீமா வியர்டா எனக்கு கோமட்டு தூரம் எப்பனாலும் வண்டி எடுப்பேன். வியர்டு திங்னா எந்த அளவுக்கு இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியலடா. நாம வியர்டா நினைக்கிறத அவன் சாதாரணமா செஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட வியர்டு திங்னா எந்த அளவுக்கு இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. ஐடியா அனுப்பி விட்டுருங்க. 4 நாளைக்கு வர மாட்டான்டா இன்ஸ்டா பக்கமே. ஐயோ நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த கருமத்தை வேற பார்க்க வீடியோ பண்ணிட்டு தான் சாப்பிடலான்னு சாப்பிட்ட மாதிரிதான். அடுத்து வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபுட் vlogger, ஃபுட் ரிவ்யூவர். அவங்க என்ன என்ன தெய்வீக முகம். என்ன பண்ணுவாங்க? உடம்புல தேய்ச்சி வச்சிருக்க
கண்ணு தெரியலையா? எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்க. தேய்ச்சி பார்த்து மூஞ்சலாம் பூசிட்டு அதுவே குளிச்சிருவாரு. காருக்குள்ள உட்கார்ந்துருக்கு. கார் எப்போ எத்தனை மணிக்கு கழுவுவ? நம்ம ஊர்ல தான் லூசு இருக்காங்கன்னு நினைச்சிட வேணாம். ஃபாரின்லயே ஒரு இருக்கானுங்க கன்ஃபார்மா. ஊர்லயே ஒவ்வொரு விதமான லூசு. இவன் ஃபாரின்ல இருக்கிற லூசு. அடுத்து பார்க்க போற ஆள் யாருன்னா ட்ரீம் ஆஃப் பார்த்திபன். யாரு? பார்த்திபன் மாதிரி பண்றாரு. நிறைய சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணிருக்காரு. நம்ம வீடியோல கூட வந்திருக்காரு. இல்ல சேலஞ்ச் வீடியோ பண்றாரு. ஆனா இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகி வேற மாதிரி ஆயிட்டாரு. அப்கிரேடரா 2.0. இவரோட டெய்லி vlog ஃபேன் ஆயிட்டேன்டா. சாணியை பார்த்து பயந்துறாதீங்க. கோலம் போடுறாரா? நல்லா இருக்கே. ஓகே. இயற்கையான வீடியோ. இவர் தானே ஒரே ரீல்ஸ்ல வந்து ஃபேமஸ் ஆக போறோம். என்ன பண்ண போறோம்? மெய்யாகுமா வேப்பை என்ன நெய்யா. சூப்பரா எடுத்துருக்கேன். நல்லா இருக்கும். இந்த சவுண்ட் எல்லாம் எங்க அட்டை போட்டது? கெட்டு போட்டு படிச்சாங்கன்னு நினைச்சேன். ஒரு நாள் என்ன நடக்குது மாதிரி சின்னதா வானத்துக்கே தெரியும் சமுதாயம். சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்க போறோம். நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்துவங்க. நல்லாதான் இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே அவரோட டெய்லி லைஃப வந்துட்டு ஒரு நல்லா இருக்கு. நேச்சர் காமிக்கிறது, அவர் என்னென்ன பண்றாருன்னு காமிக்கிறது, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு அப்பா நல்லா திருந்தனீங்க. இப்படி போடுங்க. வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டைம் கிடைச்சுன்னா நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர். எப்பா ஐயோ அந்த நாட்டுக்காரன் வேண்டாம்ப்பா. என்ன அதாவது சேலஞ்ச் வீடியோக்கெல்லாம் சவால் விடுற அளவுக்கு நம்ம ஊரு ஒண்ணுமே இல்ல. பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வீடியோ சொல்லி இங்க ஏமாத்ததான் செய்யறாங்க. ஏமாத்துறேன்னா உண்மையா பண்றாங்களா? சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, அவன் முடிச்சல பண்றான். இதுவே அசால்ட்டா பண்றாங்க. அப்போ வேடானதுல கமெண்ட்ல ஐயா நீ எதுவுமே பண்ணாதீங்கன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஐயோ அதான் லைக் பண்ணுங்கன்னு கெஞ்சியா அத்தனை மில்லியன் போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த நண்பன் ஏதோ ஒண்ணு ஒருத்தர் போட்டாரு 99 பாவா. இல்ல பண்ணுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. இது எங்களுக்குமே பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கரெக்டா ரவுண்டா வரும்ல, இந்த 1 lakh 2 lakh அப்படின்னு வரும்போது அப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு வேகமா வரும். அதை தொடுறதுக்கு தான் அந்த ரவுண்டா வர டைம்ல தான் வரவே வராது. எவனாவது பண்ணுவான், எடுத்து விடுவான். இதே வேலையா தான் இருப்பான். நீ ஏறிடுவியா நீ குடிச்சிருவியா நீ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பண்றவங்கதான். இது என்னது இந்த இப்ப நாங்க சாப்பிடலாம், இது முடிச்சிட்டு நாங்க சாப்பிடுறதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முடிச்சிட்டு போலான்னு இப்ப எனக்கு அந்த ஐடியாவே இல்லாத மாதிரி இருக்கு. கொமட்டிக்கிட்டு வந்துட்டு பயங்கரமாச்சு. அதான் சும்மா இது பண்ணா கூட பரவாயில்ல, அவன் நாக்க விட்டு நக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும் போதே இன்னும் என் மைண்ட்ல அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. போட்டு தேய்ச்சிக்கிறதும் அந்த சாக்கடையில நின்று சாப்பிடுறதும் இதுங்கெல்லாம் எப்படி உயிரோட இருக்குதுங்க எவ்வளவு நாள்? இதுங்களுக்கு நோய் எதுவுமே வர மாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்தாலே ஏதாவது ஹெல்த்தே சாப்பிடுறவங்களுக்கு டப்புன்னு போயிடுறாங்க. இந்த சம்மர்லயே எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒண்ணுமே நான் எதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிடல, ஜூஸ் குடிக்கல, என்ன எதுவும் தண்ணிலாம் கூட ஓரளவுக்கு வீட்டுலதான் நான் குடிப்பேன், வெளியில கூட குடிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சுன்னா எனக்கு என்னென்ன பண்றான். ஒருவேளை அது ஏதாவது புரதசத்து இருக்கணும். நார்மலாவே வாக்கிங் போனா ஸ்மெல் பயங்கரமா அடிக்கும். இவர் அதையே தின்றாரு. கருமா வீடு நாடாது. வீடா வாய்தான் நாடும். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்